ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 24க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்க. பிரிக்ஸ் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் மாநாடு பெங்களூர்ல நடந்திருக்கு. ஜூன் 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள்ல பெங்களூர்ல பிரிக்ஸ் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு என்ன கருப்பொருள்ல நடந்திருக்கு அப்படின்னா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு அப்படின்ற கருப்பொருள்ல தான் நடக்குது. பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னா என்னென்ன ஸ்டார்டிங்ல இருந்ததுன்னு பாருங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிக்ஸ் நாடுகளா இருந்திருக்கு. இப்போதைக்கு 11 உறுப்பு நாடுகள் இதுல இருக்காங்க. இப்போ பிரிக்ஸ் 5 நாடுகள், மீதி 6 நாடுகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 6 + அந்த 5 மொத்தமாக சேர்த்து 11 உறுப்பு நாடுகள் பிரிக்ஸ் கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் ரிலேட்டடாக எக்ஸாமில் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, பிரிக்ஸ் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெங்களூரில் தான் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், லக்கடாங் மஞ்சள் அது வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது மேகாலயாவில் இருக்கிற ஜெயின்டியா மலைப்பகுதிகளில் தான் விளையிற ஒரு மஞ்சள் வகை தான் லக்கடாங் மஞ்சள் அப்படின்றது. இது 2024 இதுக்கு புவியியல் குறியீடு தகுதி கிடைச்சிருக்கு. இந்த லக்கடாங் மஞ்சளுக்கும் மற்ற மஞ்சளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மற்ற மஞ்சளில் 2-3% வரைக்கும் இருக்கிற குர்குமின், இந்த மஞ்சளில் 7%-12% வரைக்கும் இருக்குது. குர்குமின் அப்படின்னா என்னன்னா, மஞ்சள்ல இருக்க முதன்மையான உயிரியல் செயல்பாட்டு கலவை பேரு தான் குர்குமின். இந்த லக்கடாங் மஞ்சளை எது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. உணவு, ஊட்டச்சத்து, மருந்துகள், மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை இதை பயன்படுத்துறாங்க. இந்த மஞ்சளை பதப்படுத்துறதுக்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான மேகாலயாவில் ரீசெண்டாக தான் மிகப்பெரிய இயற்கை மசாலா பதப்படுத்தும் ஆலையை திறந்து வச்சாங்க. இது எந்த மாவட்டத்தில்னா ரீபோய் அப்படின்ற மாவட்டத்தில் தான் திறந்து வச்சாங்க. ரீசெண்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆலையை திறந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாமுக்கு முக்கியமாக இதில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, லக்கடாங் மஞ்சள் எந்த மாநிலத்தில் விளையுதுன்னா மேகாலயா மாநிலத்தில் விளையுது. இது எப்போ ஜிஐ டேக் பெற்றதுன்னா 2024. இதில் குர்குமின் அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னா 7%-12% வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய இயற்கை மசாலா பதப்படுத்தும் ஆலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் ரீபோய் மாவட்டம் மேகாலயாவில் அமைந்திருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க. நடிகர் மம்மூட்டி மற்றும் மாதவன் இவங்களுக்கு உட்பட மொத்தம் 65 பேருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க. நடிகர் மம்மூட்டி மற்றும் மாதவன், சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் இவங்க மொத்தமாக சேர்த்து மொத்தம் 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க பத்ம விருதுகளை வழங்கியிருக்காங்க. இந்த பத்ம விருதுகள் கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், மத்திய அரசு பணி, தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குறவங்களுக்கு எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளில் 5 பேருக்கு பத்ம விபூஷன், 13 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நியூஸில் எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க தான் வழங்குறாங்க. 2026ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதுகள் மொத்தம் எத்தனைன்னா 5 பேருக்கு. 2026ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பத்ம பூஷன் எத்தனை பேருக்குன்னா 13 பேருக்கு. இதுலேயே பத்மஸ்ரீ விருதுகள் 113 பேருக்கு. மொத்தமாக எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா 131 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இப்போ அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஜூன் 22, 2026 அதிலிருந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாள் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 15 அன்னைக்குன்னு தான் முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 755.83 கோடியை நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழக முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே 1 கிராம் தங்கம் வழங்கப்பட உள்ளது.
நெக்ஸ்ட் இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஜூன் 24 கடவுச்சீட்டு சேவை தினம். ஜூன் 24 என்ன கடவுச்சீட்டு சேவை தினம். இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24 அன்னைக்கு கொண்டாடப்படுது. இது ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னா 1967ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி தான் கடவுச்சீட்டு சட்டம் அமலுக்கு வந்திருக்கும். அதை நினைவு கூறுறதுக்காக தான் ஜூன் 24 அன்னைக்கு கடவுச்சீட்டு சேவை தினம் கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உலகின் முதல் முழுமையான செயற்கை நுண்ணறிவு நகரத்தை யாரு நிறுவுறாங்க அப்படின்னா அபுதாபி அவங்க தான் நிறுவுறாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அயன்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, தமிழகத்தில் சிறந்த வீரர்களை உருவாக்குறதுக்காக திருப்போரூர்ல 120 ஏக்கர்ல சர்வதேச தரத்துல ஒலிம்பிக் மைதானத்தை அமைக்க போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, உலகின் முதல் ஏடிஎம் 1967ல பார்க்லேஸ் வங்கியால லண்டன்ல ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டிருக்கும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னு பாருங்க. 1987ல HDFC பேங்க் இருக்காங்கல்ல, அவங்க தான் மும்பையில் இந்தியாவின் முதல் ஏடிஎம் மையத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, வாட்ஸ்அப் செயலி இருக்கு இல்லையா, அதோட தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி யார் அப்படின்னா குணால் ஷா அவங்கள தான் நியமிச்சிருக்காங்க. பூ ஆதார் அப்படின்னா என்னன்னா, நிலப்பகுதி அடையாள எண், அதுதான் பூ ஆதார்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் வழங்கப்படுகிற 14 இலக்க பிரத்யேக குறியீடு தான் பூ ஆதார் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். கால்பந்து ஜாம்பவானான லியோனல் மெஸ்ஸி இருக்கார்ல, அவர் விவா உலக கோப்பையில வரலாற்றிலே அதிக கோல்கள் அடித்த வீரர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காரு. அவர் மொத்தம் எத்தனை கோல்கள் அடிச்சிருக்காருன்னா 18 உலகக்கோப்பை கோல்களை அடிச்சிருக்காரு. இதுல தேர்வுக்கு என்ன கொஸ்டின்லாம் கேட்கலான்னு பாருங்க. உலகின் முதல் முழுமையான ஏஐ நகரம் எது அப்படின்னா அயன்ஜென்சியா அபுதாபி. ஒலிம்பிக் மைதானம் அமைக்கப்பட போற இடம் எது அப்படின்னா தமிழகத்துல திருப்போரூர். உலகின் முதல் ஏடிஎம் எங்க தொடங்கினாங்க? லண்டன்ல 1967ல. இந்தியாவின் முதல் ஏடிஎம் ஃபர்ஸ்ட் எப்ப தொடங்கினாங்கன்னா மும்பைல 1987ல தான் தொடங்கியிருப்பாங்க. பூ ஆதார் அப்படின்னா என்னன்னா 14 இலக்க நில அடையாள எண் தான் பூ ஆதார். ஃபிஃபா உலகக்கோப்பையில் அதிக கோல்கள் அடித்த வீரர் யாருன்னா லியோனல் மெஸ்ஸி அவர்கள் தான் அடிச்சிருக்காரு. மொத்தம் 18 கோல்கள். தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜூன் 24க்கான நியூஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது மாதிரி மோர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.